வீட்டில் வந்து நாம் வந்து சீமாரு பிஞ்சிரும், விளக்கு மாற்றுறது கட்டை, தொடப்பு கட்டை இப்படியெல்லாம் வந்து திட்டுறதுக்கான பேரை சொல்லும்போது அந்த ஸ்ரீதேவியோட அக்கா அங்கே வேலை செய்யும். ஸ்ரீதேவி அங்கே இருக்க மாட்டான். அப்போ நம்ம அந்த வார்த்தையை சொல்லி யாரையும் திட்டக்கூடாது, யாரையும் எடுத்து அதை அடிக்கக்கூடாது. ப்ரூம் ஸ்டிக்கை எப்படி வைக்கணும்னு இருக்குது. பிரியாணியில் போடக்கூடிய பொருட்கள் எல்லாமே உங்கள் வீட்டில் நிறையா வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் மகாலட்சுமியை வெத்தலை பாக்கு வச்சு கூப்பிட்ற மாதிரி இருக்கும். அப்போ நீங்கள் அந்த அஞ்சரை பெட்டி வாங்கி அதில் ஏலக்காய், அப்புறம் உலர் திராட்சை, அதுக்கப்புறம் மஞ்சப்பொடி, இப்படி பட்டை, கிராம்பு இதெல்லாம், அப்புறம் இந்த ஸ்டார் அனீஸ்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் வச்சு அதில் வந்து ஒவ்வொரு லேயர்ஸாக இருக்கும். அதில் 100 புது நோட்டாக வச்சு பாருங்கள். 100 500 ஹையர் டினாமினேஷனில் இருந்து லோயர் டினாமினேஷன் வரைக்கும் அதை சுற்றி சூழ வச்சு பாருங்கள். பணம் கண்டிப்பாக உங்களை தேடி வரும். வெளியே கிளம்பும்போது 5 பாதாம் பருப்பு இருக்கு இல்லைங்களா, அதை உங்கள் பாக்கெட்டில் போட்டு போங்க. ஆணோ பெண்ணோ வெளியில் போகிற காரியம் சக்ஸஸ் ஆகணும்னு நினச்சி அதை எடுத்து போட்டு போயிட்டு வாங்க. பிரியாணியை படத்தில் வைக்கிறனாலே அந்த படம் ஜெயிக்கும். பிரியாணின்னு ஒரு டைட்டிலே ஒரு படம் கூட வந்தது. ஆமாம், சினிமாவுக்கும் பிரியாணிக்குமே நிறைய சம்மந்தமான உண்டு, கட்சிக்கும் பிரியாணிக்குமே சம்மந்தம் உண்டு. குவார்ட்டரும் கோழி பிரியாணி கொடுத்தாலும் அப்படிதான் மாநாட்டுக்கு கூட்டம் இது பண்ணுறதாக இருக்குது. நம்மளை ஒரு பண காந்த சக்தியாக நம்ம உருவாக்கக்கூடிய விஷயங்களை செஞ்சிட்டோம் அப்படின்னா நமக்கு தினசரியுமே பணம் வர ஆரம்பிச்சிடும். ஒருத்தருக்கு நீங்கள் பணம் கொடுக்குறீங்கன்னாலும் சரி, உங்களுக்கு ஒரு பணம் வந்தாலும் சரி, ஸ்ரீம் ப்ரீஸ் 528 SHREEM BRZEE 528 இதை சொல்லிவிட்டு நீங்கள் வந்து பணத்தை வந்து இன்கமிங்கோ அவுட் கோயிங்கோ சொல்லிகிட்டே இருங்க. நான் எல்லா இதுலேயுமே என்னோடய ட்ரான்சாக்ஷனில் ஸ்ரீம் ப்ரீஸ் தான் போடுவேன். இப்போ என் அக்கௌண்ட்லேருந்து என் ஒய்ஃப் அக்கௌண்ட்டுக்கு போடுறேன் அப்படின்னா ஸ்ரீம் ப்ரீஸ் 528 தான் போடுவேன். அது மாதிரி எல்லா விஷயத்துக்கும் நம்ம அது மாதிரி நம்பரையும் சேர்த்துக்கணும். நம்பருக்கு ஒரு வேல்யூ இருக்குது. தி டிவைன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஜய் ரியர்ஸ்தன். இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நேர்மறை சிந்தனையாளர் நர்பவி நம்பிராஜன் அவர்கள் தான் இருக்காங்க. சார் வணக்கம். சார் வணக்கம். நர்பவி சார். சார் இப்போ பணத்தை ஒரு சிலருக்கு வந்து பண வரவே இருக்காது. அப்படி இருக்கும்போது அவங்க பல பரிகாரங்கள் பண்ணுவாங்க. ஒரு சிலர் வந்து யாகம் பண்ணுற அளவுக்கெல்லாம் கூட இருப்பாங்க. ஏன்னா வாழ்ந்து கெட்ட குடும்பம் அப்படிலாம் கூட இருப்பாங்க. இந்த பணம் அப்படிங்கிற விஷயம் நம்ம வீட்டுக்கு வரணும்னா என்ன மாதிரியான பொருட்கள் இருந்தால் நம்ம வீட்டுக்கு மகாலட்சுமி தேடி வருவா? அதாவது மகாலட்சுமின்னு நீங்கள் சொல்லிட்டதுனால என்ன விஷயம் அப்படின்னா, உப்பு அது மகாலட்சுமி தான். ஸோ கல்லுப்பு அது மகாலட்சுமி. ஏன்னா அந்த அம்மா வந்து கடல்ல இருந்து தான் தோன்றினாங்க. நீருக்கும் அவங்களுக்கு ஒரு தொடர்பு இருக்குது, கல்லுப்புக்கும் அவங்களுக்கு ஒரு தொடர்பு இருக்குது. அப்போ வீட்டில் வந்து நிறைய உப்பு வந்து வச்சுருக்கணும். இல்லைங்கிறதே சொல்லக்கூடாது. எப்படின்னா இன்றைக்கி சகஜமாக புழங்கக்கூடிய வார்த்தை இல்லை. காசு இல்லை, பணம் இல்லை, உப்பு இல்லை, சிலிண்டருக்கு வேணும்னு சொல்ல மாட்டாங்க. சிலிண்ட்ரு காலி ஆயிடுச்சு, சிலிண்டர் தீர்ந்து போயிடுச்சு, பணம் இல்லை, சில்லறை இல்லை, இந்த மாதிரியான தேவை என்னவோ அதை சொல்லாமல் இல்லைன்னு சொல்லும்போது என்ன ஆகும்? மகாலட்சுமி இருக்க மாட்டான், அவளும் போயிடுவான். இப்போ இன்னொரு விஷயம் இருக்குது. நம்ம ப்ரூம் ஸ்டிக்கு, விளக்குமாறு, சீமார்னு சொல்கிறோம் இல்லையா, அது என்ன இதில் கடவுள்னு தெரியுமா உங்களுக்கு? அது தெரியலையே சார். விளக்கமாத்தில் அவங்களும் மகாலட்சுமி தானே? ஆமாம். ஓ, அதை எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? நம்ம கூட்டுறதுக்கு, நெகட்டிவிட்டியை சுத்தம் பண்ணக்கூடியது. அதுலேயே இருக்குது ஸ்ரீமார். சரியா? நம்ம பேச்சு வழக்கில் சீமார் அப்படின்னு சொல்கிறோம். வீட்டில் வந்து நாம் வந்து சீமார் பிஞ்சிரும், விளக்கு மாற்றுறது கட்டை, தொடப்பு கட்டை இப்படியெல்லாம் வந்து திட்டுறதுக்கான பேரை சொல்லும்போது அந்த ஸ்ரீதேவியோட அக்கா அங்கே வேலை செய்யும். ஸ்ரீதேவி அங்கே இருக்க மாட்டான். அப்போ நம்ம அந்த வார்த்தையை சொல்லி யாரையும் திட்டக்கூடாது, யாரையும் எடுத்து அதை அடிக்கக்கூடாது. ப்ரூம் ஸ்டிக்கை எப்படி வைக்கணும்னு இருக்குது. ப்ரூம் ஸ்டிக்கு அந்த நம்ம கூட்டுற இது இருக்குது இல்லைங்களா, அந்த இது வந்து மேலே பார்க்கல வச்சு இப்போ வந்து நீங்கள் இப்படி சுவத்தை ஒட்டி வைக்கிறீங்க. அது கீழே விழுந்தாலோ அல்லது கீழ் நோக்கி எப்படி வச்சுருந்தீங்கனாலோ நீங்கள் கடனில் விழுந்துருவீங்க, கஷ்டங்களில் விழுந்துருவீங்க, நோயில் விழுந்துருவீங்க. அதே மாதிரி அடிக்கடி அதை மாற்றிக்கிட்டே இருக்கணும். தீபாவளி வரும்போது தாந்திரேயாஸ்னு ஒரு நாள் வரும்.
தீபாவளிக்கு முன்னாடி வரும். இந்த வருடத்துலேயும் அது வருது. அதாவது 18 அக்டோபர் 2025 தான் அந்த தாந்திரேயஸ் டே. அதில் ஒரு குறிப்பிட்ட நேரம் வரும். அந்த நேரத்தில் போய் நீங்கள் இந்த ப்ரூம் ஸ்டிக் வாங்கினீங்க அப்படின்னா, எது வாங்குறீங்களோ இல்லையோ, ப்ரூம் ஸ்டிக்கை மட்டும் புதுசாக வாங்கி உங்கள் வீட்டுக்கு வச்சு பாருங்கள், மகாலட்சுமி இந்த வருஷம் உங்கள் வீட்டுக்குள்ளே வந்துட்டா அப்படின்னு அர்த்தம். அப்புறம் பொருட்கள், உப்பு, தண்ணீர், ஏலக்காய், அப்புறம் லவங்கம், அதாவது கிராம்பு, அப்புறம் பட்டைன்னு சொல்லுவாங்க, சின்னமன் அப்படின்னு சொல்கிறது, அப்புறம் மிளகு. 10 மிளகு இருந்ததுன்னா பகையின் வீட்டில் கூட நாம் சாப்பிட்லாம். அந்தளவுக்கு அது விஷத்தை முறிச்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் விஷமே நம்ம கொடுத்துட்டாலோட அது விஷத்தை முறிச்சிடும். அதுமாதிரி இந்த பிளாக் மேஜிக்கை முறியடிக்கிறதுக்கெலாம் இந்த பொருள் யூஸ் ஆகும். பணவரவுக்கெலாம் இந்த பொருட்கள் யூஸ் ஆகும். ஏலக்காவை ஒரு 5 ஏலக்காவை நீங்கள் உங்கள் பாக்கெட்டில் வைங்க, நீங்கள் உங்கள் பர்ஸில் வைங்க. வீட்டில் அஞ்சரை பெட்டின்னு ஒன்று உண்டு. இந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு அஞ்சரை பெட்டினா என்னென்னு அதில் தான் பணத்தை தெரியாது. வைப்பாங்க. பணத்தை அதில் தான் வைக்கணும். ஏன்னா அதில் இந்த பொருட்கள்லாம் இருக்கும். பிரியாணியில் போடக்கூடிய பொருட்கள் எல்லாமே உங்கள் வீட்டில் நிறையா வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் மகாலட்சுமியை வெத்தலை பாக்கு வச்சு கூப்பிட்ற மாதிரி அர்த்தம். வெத்தலை பாக்கே வந்து ஒரு எல்லா தெய்வங்களும் இருக்குது. அதுக்கு பேர் நாகவல்லின்னு சொல்லுவாங்க. அதில் வந்து மும்மூர்த்திகள் இருக்காங்க, முப்பெருந்தேவிகள் இருக்காங்க, சகலவிதமான தெய்வங்களும் இருக்காங்க. அந்த காலத்தில் நம்ம தாம்பூலம் தரித்தல்ங்கிறது ஆணும் பெண்ணும் பண்ணிகிட்டு இருந்த ஒரு விஷயம்தான். இன்றைக்கி வந்து அந்த வெத்தலை பாக்குங்கிறத வந்து நாம் விட்டுட்டோம். ஆனால் நார்த் இந்தியன் அதை வந்து பண்ணிகிட்ருக்கான். பீடா, இங்கே பீடா போட்டு பிழைச்சிக்கிட்டு இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க. நார்த் இந்தியன் ஸ்வீட் பீடான்னு வந்து சாப்பிட்டதுக்கப்புறம் சாப்பிட்றேன்னா இல்லையா, நாம தான் வந்து வெத்தலை பாக்கு போட்டால் கேன்சர் வந்துடும், அது வந்துடும், இது வந்துடும்னு அதை அப்படி ஒரு மூட நம்பிக்கையாக இதாக்கி அதை அப்படியே விட்டுட்டாங்க. முன்னாடிலாம் கல்யாண வீட்டில் வெத்தலை பாக்கு அப்படிங்கிறது இருந்தது. வெத்தலை பாக்கு இல்லாமல் ஒரு சுபகாரியங்கள் நடப்பதில்லை. அதே மாதிரி பானையில் காசு வைக்கணும். அவிட்ட நட்சத்திரத்தில் தங்கம் வாங்கணும். அதாவது தவிட்டு பானைகள் தங்கம் வை, அவிட்ட நட்சத்திரத்தில் பணத்தை வை அப்படின்னே சொல்லுவாங்க. முதுமக்கள் தாலின்னு சொல்லப்படக்கூடியது நாம் தானே கண்டுபிடிச்சது. அந்த காலத்திலலாம் பாருங்கள், நம்ம டிமானிசேஷன் டைம்லலாம் என்னென்னா எல்லா வீட்லேயும் பொம்பளைகள் எங்கெல்லாமோ வச்சுருந்த காசு தான் அவங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஏன்னா அவங்கக்கிட்ட நம்ம வந்து பணத்தை கொடுத்தோம் அப்படின்னா அவங்க அதை பத்திரப்படுத்தி வைப்பாங்க. அங்கே பானையில் வைக்கிறது, அரிசி பானையில் வைக்கிறது, அதுக்கப்புறமா அஞ்சரை பெட்டியில் வைக்கிறது, அப்புறம் சாமி ரூமில் வைக்கிறது. சில நேரம் அவங்களே அதை மறந்து போயிடுவாங்க. ஆனால் ஒரு எமர்ஜென்சி கேஸுக்கு தேடும்போது அந்த காசெல்லாம் வந்து அவங்களுக்கு அப்போ தான் வந்து அது ஒரு பெரிய அளவு மிராக்கலாக அவங்களுக்கு ஆஹா இவ்வளோ காசு இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் இதாகும். அப்போ நீங்கள் அந்த அஞ்சரை பெட்டி வாங்கி அதில் ஏலக்காய், அப்புறம் உலர் திராட்சை, அதுக்கப்புறம் மஞ்சப்பொடி, இப்படி பட்டை, கிராம்பு இதெல்லாம், அப்புறம் இந்த ஸ்டார் அனீஸ்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் வச்சு அதில் வந்து ஒவ்வொரு லேயர்ஸாக இருக்கும். அதில் 100 ரூபா புது நோட்டாக வச்சு பாருங்கள், 100 ரூபா, 500 ரூபா, ஹையர் டினாமினேஷன்லேருந்து லோயர் டினாமினேஷன் வரைக்கும் அது சுற்றி சூழ வச்சு பாருங்கள். பணம் கண்டிப்பாக உங்களை தேடி வரும். அப்போ நீங்கள் இன்னொரு விஷயம் இருக்குது, வெளியே கிளம்பும்போது 5 பாதாம் பருப்பு இருக்கு இல்லைங்களா, அதை உங்கள் பாக்கெட்டில் போட்டு போங்க. ஆணோ பெண்ணோ வெளியில் போகிற காரியம் சக்ஸஸ் ஆகணும்னு நினச்சி அதை எடுத்து போட்டு போயிட்டு வாங்க. அந்த காரியம் நடந்து முடிந்ததுக்கப்புறம் வீட்டுக்கு வருவீங்க இல்லையா, வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச பிறகு கை கால் முகம்லாம் கழுவிட்டு அந்த பாதாம் பருப்பை சாப்பிட்ருங்க. இதை நீங்கள் தினசரி கூட ரொட்டீன் லைஃப்பில் செஞ்சு பார்க்கலாம். போகிற காரியம் சக்ஸஸ் ஆகிறதுக்கு இந்த இது வந்து வேலை செய்யும். அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ்னு சொல்லப்படக்கூடியதில் உலர் திராட்சை, அப்புறமா பாதாம், பிஸ்தா பருப்பு, இன்னும் நிறையா இது இருக்கு இல்லைங்களா, அதை எல்லாத்தையுமே நீங்கள் பயன்படுத்தணும். அது வந்து என்ன சொல்கிறது, பணக்காரங்களுக்கான இதுன்னு தான் இன்றைக்கி ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. நம்மளால் வந்து கிலோ கணக்கில் வாங்க முடியலனாலும் கிராம் கணக்கில் 10 ரூபாய்க்கு முந்திரி பருப்பு கொடுங்க, 50 ரூபாய்க்கு கொடுங்க, 20 ரூபாய்க்கு கொடுங்க, நம்ம பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி வாங்கி இது பண்ணலாம். முந்திரி பருப்புலாம் பயன்படுத்தணும். பாயாசத்தில் போடப்படக்கூடியது, பிரியாணியில் போடப்படக்கூடியது, பிரியாணியை நீங்கள் வச்சு நிறைய விஷயங்கள் பண்ணலாம். வெள்ளிக்கிழமை சுக்கிர ஓரம் வருது இல்லைங்களா, 1 to 2 மத்தியானம், நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருந்தால் அந்த நேரத்தில் நான்வெஜ் சாப்பிடுங்க. மட்டன் பிரியாணி சாப்பிடுங்க, சிக்கன் பிரியாணி சாப்பிடுங்க, ஃபிஷ் பிரியாணி சாப்பிடுங்க, எறா பிரியாணி சாப்பிடுங்க. உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை சாப்பிடுங்க. நீங்கள் சாப்பிட்றத விட அதை இன்னொருத்தருக்கு போய் தானம் பண்ணுங்கள். 6 பேருக்கு போய், அதுவும் அந்த தர்கா பக்கத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய பிச்சைக்காரர்கள் இருப்பாங்க இல்லையா, அதில் அந்த மாதிரியான நாட்கள் அந்த வாசலில் நின்று பிச்சை எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய மற்ற நபர்கள் அவங்களுக்கும் நீங்கள் பிரியாணி வாங்கி கொடுத்து பாருங்கள். நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு நான்வெஜ் பிரியாணி கொடுங்க.
வெஜ்ஜு சாப்பிட்றவங்களுக்கு வெஜ்ஜு பிரியாணிவே வாங்கி கொடுங்க. எல்லாம் மஷ்ரூம் பிரியாணி, பன்னீர் பிரியாணி, பிரியாணியில் தான் இப்போ நிறைய வகைகள் இருக்குது. இருக்கையிலேயே வந்து நிறையா வந்து பார்த்தீங்க அப்படின்னா தலவாழை போட்டு அறுசுவை உணவு பிடிச்சி எல்லா காய்கறிகளையும் வச்சு வடபாயசத்தோட சாப்பிட போட்டாலுமே பிரியாணிக்கு இருக்கிற இதை அடிச்சிக்கவே முடியாது. அதோட கிரேஸ் தான். கண்டிப்பாக இப்போ லோகேஷ் கனகராஜ்லாம் அவரோட படத்துலலாம் அதுக்குன்னு ஒரு கான்செப்டே வச்சு அந்த பிரியாணிங்கிறத வச்சே ஒரு இது வந்து இருக்கும். பிரியாணியை படத்தில் வைக்கிறனாலே அந்த படம் ஜெயிக்கும். பிரியாணின்னு ஒரு டைட்டில்லையே ஒரு படம் கூட வந்தது இருக்கு. ஆமாம். அது மாதிரி சினிமாவுக்கும் பிரியாணிக்குமே நிறைய சம்மந்தமான உண்டு. கட்சிக்கும் பிரியாணிக்குமே சம்மந்தம் உண்டு. நீ குவார்ட்டரும் கோழி பிரியாணி கொடுத்தாலும் அப்படிதான் மாநாட்டுக்கு கூட்டம் இது பண்ணுறதாக இருக்குது. ஸோ பிரியாணிக்கு வந்து அதை வந்து நல்லா உணர்ந்தவர்கள் இஸ்லாமியர்கள். எந்த இதுனாலும் அவங்களுக்கு பிரியாணி தான். வெள்ளிக்கிழமை வந்து பிரியாணி, ரம்ஜானுக்கு பிரியாணி, அப்புறமா வந்து மொஹரத்துக்கு பிரியாணி, பக்ரீத்துக்கு பிரியாணி. அது பிரியாணி சாப்பிட்டே வந்து அவங்களோட இதை வந்து எனர்ஜி லெவலில் அதிகரித்து நிறைய அந்த சுக்கிரனோட இதையும் ராகுவோட இதையும் இயக்கக்கூடியது தான் அந்த இது. அப்புறமா பணத்தை வந்து அரிசி பானையில் வைக்கணும், உப்பு ஜாடியில் வைக்கணும், ஒரு கவராது போட்டு வைக்கணும். அது ஏதாவது அதுக்கு வந்து டேமேஜ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா கல் உப்பு சில நேரம் அரிக்கக்கூடாது தான் செய்யும். சர்க்கரை டப்பாவில் போட்டு வைக்கலாம், வெள்ளை சர்க்கரையில் வைக்கலாம், நாட்டு சர்க்கரையில் போட்டு வைக்கலாம். நாம் குடிக்கக்கூடிய தண்ணி இது இருக்கு இல்லைங்களா, இப்போ ஆர்ஓ வாட்டர் இருக்குன்னா அதுக்கு மேலே பணத்தை வைக்கலாம். என்ன ஒரு விஷயம்னா நம்ம உள்ளே எடுத்துக்கக்கூடிய பொருட்களில் அந்த பணத்தோட வைப் எனர்ஜி போகும்போது, இப்போ உப்பு கூட நீங்கள் வச்சுருக்கும்போது உங்களுக்கு அந்த பணமும் அதில் சேர்ந்துருக்கு. அந்த உப்பு போட்டு தான் நீங்கள் சாப்பிட்றீங்க, தண்ணி அப்படி தான் நீங்கள் குடிக்கிறீங்க, சர்க்கரை அப்படி தான், காஃபிலையோ இல்லை வேறு ஏதாவது இனிப்பு பொருளையோ நீங்கள் இது பண்ணுறதுக்கு அதை தான் இது பண்ணுறீங்க. அப்படி பண்ணி இது பண்ணிகிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னா அந்த பணத்தோட வைப் எனர்ஜியும் அந்த பொருளோட சேர்ந்து உங்கள் பாடிக்குள்ளே போகும்போது பணத்தை வந்து நீங்கள் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஸ்பிரிட் வந்து உங்களுக்கு வந்துடும். இதை நீங்கள் ஒரு 6 மாதம் செஞ்சு பாருங்களேன். என்னை பின்பற்றக்கூடியவர்களுக்கு நான் வந்து எடுக்கக்கூடிய வகுப்பில் சொல்கிறது இதுதான். பணத்தை வந்து நீ எந்த அளவுக்கு நேசிக்கிறியோ பணம் உன்னை தேடி வரும். பணத்தை வெறி கொண்டு இது பண்ணக்கூடாது. யூ ஹாவ் டு லவ் இட். மணி கம்ஸ் டு மீ ஈஸிலி, மணி ஃப்ளோஸ் டு மீ ஈஸிலி, மணி இஸ் எனர்ஜி, ஐ எம் ஏ மணி மேக்னெட். நம்மளை ஒரு பண காந்த சக்தியாக நம்ம உருவாக்கக்கூடிய விஷயங்களை செஞ்சிட்டோம் அப்படின்னா நமக்கு தினசரியுமே பணம் வர ஆரம்பிச்சிடும். அதுக்கான இடங்களுக்கு போகணும். அதே மாதிரி பணத்தை நிறையா சுத்திகரிப்பு பண்ணணும், ப்ளஸ் பண்ணணும். இப்போ ஒருத்தருக்கு நீங்கள் பணம் கொடுக்குறீங்கன்னாலும் சரி, உங்களுக்கு ஒரு பணம் வந்தாலும் சரி, ஸ்ரீம் ப்ரீஸ் 528 SHREEM BRZEE 528 இதை சொல்லிவிட்டு நீங்கள் வந்து பணத்தை வந்து இன்கமிங்கோ அவுட்கோயிங்கோ சொல்லிகிட்டே இருங்க. உங்களுக்கு நிறையா பணம் வரும். நீங்கள் 10,000 ரூபா செலவு பண்ணுறீங்கன்னா 10 மடங்கு வரதான் நினச்சிட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா 1,00,000 ரூபா உங்களுக்கு அடுத்து தேடி வரும். ஸ்ரீம் ப்ரீஸ். ஆமாம், ஸ்ரீம்ங்கிறது மகாலட்சுமியோட பிஜ மந்திரம், ப்ரீஸுங்கிறது விஸ்வாமித்திரருக்கான மந்திரம். இது ரெண்டையும் சேர்க்கும்போது ஒன்று வாய் தத்துவம். அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவர் தான் அவர். இந்த அம்மாவும் அனுசமும் சந்தமுடனும் உத்திரமும் சம்மந்தப்படும். அப்போ ஸ்ரீம்ங்கிறது மகாலட்சுமியோட பிஜ மந்திரங்கிறதுனால யூடியூப்லேயே நீங்கள் போடுங்க, ஸ்ரீம் ப்ரீஸ்னு போடுங்க. ஒரு 1 மில்லியன் வியூஸ்லாம் போன வீடியோஸ்லாம் இருக்கும். ஒரு பிள்ளை அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து அந்த ஸ்ரீம் ப்ரீஸை பற்றி நிறைய ஆராய்ச்சி பண்ணி நிறைய சொல்லியிருக்காரு. இதெல்லாம் தெரிஞ்ச பிறகு நானே உட்காந்து வெள்ளிக்கிழமையானாலும் சரி, தினசரி ஆனாலும் சரி, எனக்கு ஒரு அமௌண்ட் வந்ததுனாலும் நான் ஒருத்தருக்கு அமௌண்ட் போட்டனாலும் நான் கூகுள் அந்த ஜிபே இருக்கு இல்லையா, அதுலேயே வந்து டைப் பண்ணி தான் ஸ்ரீம் ப்ரீஸ்னு போட்டு தான் போடுவேன். எனக்கு ஒருத்தங்க அமௌண்ட் போடுறாங்கன்னா இந்த பணம் வந்து எனக்கு 10 மடங்கு வரணும், 10 மடங்கு வரணும். 1000 ரூபா போட்டால் எனக்கு அது 10,000 ரூபா வரணும்னா அது 10,000 ரூபாய்க்கான விஷயத்தை கொடுக்கும். நான் ஒரு 10,000 ரூபா செலவு பண்ணுறேன்னா எனக்கு அது 10 மடங்கு திரும்ப வரணும்னா அது 1,00,000 ரூபாய்க்கான ரிட்டர்ன்ஸாக வர்றதுக்கு நான் எல்லா இதுலேயுமே என்னோடய டிரான்சாக்ஷனில் ஸ்ரீம் ப்ரீஸ் தான் போடுவேன். இப்போ என் அக்கௌண்ட்லேருந்து என் ஒய்ஃப் அக்கௌண்ட்டுக்கு போடுறேன் அப்படின்னா ஸ்ரீம் ப்ரீஸ் 528 தான் போடுவேன். அது மாதிரி எல்லா விஷயத்துக்கும் நம்ம அது மாதிரி நம்பரையும் சேர்த்துக்கணும். நம்பருக்கு ஒரு வேல்யூ இருக்குது. அது ஒரு கிரிகோரியன் கிராபோவை நம்பர்னு சொல்லுவாங்க, ரஷ்யன் கண்டுபிடிச்சது. அதில் நிறையா எண்கள் இருக்குது. எண்களை எழுதினால், எண்களை சேன் பண்ணால், எண்களை வந்து நீங்கள் பாட்டாகவே படிச்சுட்டு இருந்தீங்கன்னா பணவரவு தரக்கூடியது, இது மாதிரி உறவுகளுக்கான இது, ரிலேஷன்ஷிப்கான இது, நோயை தீர்க்கக்கூடிய எண்கள், இப்படி ஏகப்பட்டது இருக்குது. கிட்டத்தட்ட லட்ச எண்கள் இருக்குது. நாம் அதை நம்பணும். நம்பிக்கையோடு செய்யும்போது கண்டிப்பாக வரும். 1996211447 ஒரு எண் இருக்குது. இந்த எண்ணை நீங்கள் கூகுளில் டைப் பண்ணிங்கனாலே மணி மேக்னெட் நம்பர் தான் அவன் கொடுத்துருப்பான். இதை வந்து எழுத இதை நீங்கள் வந்து சொல்ல பணம் அவங்கள தேடி வரும்.
மொத்தத்தில் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செஞ்சால் நம்ம வீட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக பணம் வரும். மகாலட்சுமி கண்டிப்பாக வரும். மகாலட்சுமி வர வைக்கிறது ஈஸி, போற வைக்கிறதும் அதை விட பயங்கரமான ஈஸி. நெகட்டிவான விஷயங்கள், புலம்பல்கள், இந்த அழுகைகள், அதுக்கப்புறமா நெகட்டிவாக பேசுறது, சண்டை போட்டுக்கிட்டே இருந்தால் நிறைய கடன் வரும். கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடு, சண்டை, இல்லை அவர் அப்பாவும் அம்மாவும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க, இல்லை உறவுகள் ஏதோ சண்டை போட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னா அதனால் தரித்திரம் நிறையா வரும். புலம்பிக்கிட்டே ஒருத்தவங்க இருக்காங்க, அழுதுகிட்டே இருக்காங்க, கடன் நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காங்கன்னா தரித்திரம் தான் தாண்டவமாடும். அங்கெல்லாம் மகாலட்சுமி இருக்காது. ஓகே சார். இன்றைக்கி பல பேருக்கு ஒரு நல்ல விஷயத்தை போய் கொண்டு போய் சேர்த்துருக்கோம் உங்கள் மூலமாக. உங்களோட நேரத்துக்கும் உங்களோட வார்த்தைகளுக்கும் ரொம்ப நன்றி சார். நன்றி.